ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீட்ல ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பாட்டுக்கு செம காம்பினேஷன் மட்டும் கிடையாது, பாடிக்கும் ஹெல்த்தி நியூட்ரியன்ஸ் கொடுக்குற ஃபுட்டும் கூட. இப்போ என்னென்ன இன்கிரியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். இதெல்லாம் சாம்பாருக்கு மெயின் பேஸ். பருப்பு நமக்கு புரோட்டீன் கொடுக்கும், பாடி ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. தக்காளி நேச்சுரல் சோர்னஸ் அண்ட் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், டைஜஷனுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகும். பச்சை மிளகாய் லைட் ஸ்பைசி ஃப்ளேவர் கொடுக்கும், சாம்பார் டேஸ்ட்டாக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். அடுத்து ஜீரகம் அண்ட் மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அண்ட் அரோமா சூப்பராக இருக்கும். மஞ்சள் நேச்சுரல் ஆன்டிசெப்டிக், ஸோ பாடிக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சாம்பாருக்கு க்ரீமி டெக்ஸ்சர் அண்ட் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். வெஜிடபிள்ஸில் முருங்கைக்காய் அண்ட் மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். முருங்கைக்காய் விட்டமின் அண்ட் அயன் ரிச் வெஜிடபிள்ஸ். மாங்காய் ஆட் பண்ணால் லைட் டேங்கி டேஸ்ட் வந்து சாம்பார் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சீசனிங்க்கு ஆனியன், கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெடியாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஹேர் அண்ட் ஹெல்த்துக்கு நல்லது. கொத்தமல்லி ஃப்ரெஷ் அரோமா கொடுக்கும். ஓகே, இப்போது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி தேவையான அளவு ஊற்றுங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பருப்பு போடணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போது அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் யூனிக்யூ அரோமா கொடுக்கும். இப்போது மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகம் அண்ட் மஞ்சளை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பேஸ்ட் யூஸ் பண்ணால் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ரெண்டுமே பெருசாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போது முருங்கைக்காய் அண்ட் மாங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து பாயில் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் போடுங்க. வெஜிடபிள்ஸ் சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த ஜீரகம் அண்ட் மஞ்சள் அதில் ஆட் பண்ணணும். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சிருந்த தேங்காயை மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் கோகோனட் பேஸ்ட் யூஸ் பண்ணால் சாம்பாருக்கு நேச்சுரல் ரிச்னஸ் அண்ட் ஹோட்டல் ஸ்டைல்ஸ் டேஸ்ட் வரும். இப்போது ஃபைனல் டெம்பரிங் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஹீட் ஆன அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாம்பாரில் இருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த டெம்பரிங்கில் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் அதை ஃபுல்லாக எடுத்து சாம்பாரில் திரும்பி ஆட் பண்ணிடுங்க. இப்போது அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை தூவி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான்.
ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரோட சூப்பரான ஹோம்மேட் சாம்பார் ரெடி. ஹாட் ரைஸ், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.